கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் நம்மை நிறைவாக கொடுத்து நிறைவடையும் என்ற தலைப்பிலே சிந்திக்க அழைக்கிறது. மேகங்கள் மழையை தருகின்றன, மரங்கள் கனிகளை தருகின்றன, பூமி விளைச்சலை தருகின்றது. இன்றைய நற்செய்தி கொடுப்பதை பற்றி நம்மை சிந்திக்க அழைக்கிறது. செல்வந்தர்கள் பலர் தங்கள் காணிக்கைகளை ஆலயத்தின் காணிக்கை பெட்டியில் போட்டனர். வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண் 2 காசுகளை அதில் போட்டார். இதை பார்த்து கொண்டிருந்த இயேசு, இந்த ஏழை கைம்பெண் தன்னிடமிருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து காணிக்கை போட்டிருக்கிறார். கொடுப்பதில் இன்பம், பெறுவதில் இல்லை. தந்தேன் என்னையும் அன்புடனே என்று நாம் ஆலயத்தின் பாடல் ஒன்றில் பாடுகிறோம். கொடுப்பது என்பது வெறும் பொருளையோ பணத்தையோ அல்ல, மாறாக நமது திறமைகளை கொடுப்பது, நமது நேரத்தை கொடுப்பது, நமது மகிழ்ச்சியை கொடுப்பது. அதனால் தான் இயேசு இந்த ஏழை கைம்பெண்ணை பற்றி பேசுகிறார். ஏனென்றால் அந்த ஏழை கைம்பெண் தன்னுடைய நேரத்தை செலவழித்து, தன்னுடைய மகிழ்ச்சியை கொடுத்து, தன்னுடைய திறமைகளை கொடுத்து வேலை செய்து அந்த காசுகளை காணிக்கை பெட்டியில் போட்டிருக்கிறார். விவிலியத்தில் கடவுளுக்கு நிறைய பேர் நிறைவாக கொடுக்க முன்வந்தார்கள். முதல் காயின் ஆபேலின் காணிக்கைகள். கடவுள் ஆபேலின் காணிக்கைகளை கண்ணோக்கினார். ஆனால் காயின் காணிக்கைகளை கடவுள் கண்ணோக்கவில்லை. ஏனென்றால் காயின் கடவுளுக்கு நிறைவாக கொடுக்கவில்லை, மாறாக கடவுளுக்கு தரமற்றதை கொடுத்தான். இரண்டாவதாக பார்த்தால் ஆபிரகாம் தனது மகனை கொடுக்க முன்வந்தார். கடவுள் ஆபிரகாமை ஆசீர்வதித்து வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் போலும் கடல் மணல் போலும் அவரது இனத்தை பலுகி பெருக செய்தார். மூன்றாவதாக சாரிபாத்தில் வாழ்ந்த கைம்பெண் இவரது வீட்டின் பானையில் கையளவு மாவு, கடையத்தின் சிறிதளவு எண்ணெய், அவ்வளவுதான் அவரிடம் இருந்தது. அவரும் அவருடைய மகனும் அதை கொண்டு தான் பசியாற்ற வேண்டும். அதற்கு பின் உண்பதற்கு அவரிடம் எதுவும் இல்லை. ஆனாலும் அவர் எலியாவுக்கு அப்பம் சுட்டுக் கொடுத்தார். அதனால் அக்குடும்பம் வறுமையில் வாடவில்லை. ஆகவே கொடுக்கின்ற போது நாம் இறைவனுக்கு கடன் கொடுப்பதால் நாம் களஞ்சியத்தில் நிறைந்து கொண்டே இருக்கிறது. கொடுப்பதில் உள்ள மகிழ்ச்சி பெறுவதில் இல்லை என்பதை நினைவில் கொண்டு பகிர்ந்து வாழ்ந்து வாழ்வின் நிறைவை காண்போம்.